நான் பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சிடு நிலா. இதுக்கு மேலே இப்படி ஒரு தப்பா நான் பண்ணவே மாட்டேன். சோழன் இருந்துட்டு நிலா சொன்னதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. போன இடத்துல என்னப்பா நிலா, உனக்கு வீடெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இருந்துட்டு வந்து உடனே கேட்டுறாரு. கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சோழன் வீடு பார்த்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவன் நைட்டு தான்ப்பா எங்ககிட்ட சொன்னான், உன்னை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போய் காட்டுறதா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைல்ல, அப்படின்னா நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கும் பிடிக்கலல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஐயோ நிலா, என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க, நீ இங்கே இருக்கிறதுல எனக்கு பிடிக்கலன்னு நான் எப்பப்பா சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுனால தான் சோழன் இவ்வளோ பெரிய வீட்டை உனக்காக பார்த்துருக்கான். ஆனால் எங்களுக்கு எப்படிப்பா சந்தோஷம் இல்லாமல் இருக்கும், நீ எப்பேற்பட்ட வீட்டில் வளர்ந்தவ, இந்த வீட்டில் நீ இருக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தாப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இங்கே பாருண்ணே, எந்த வீட்டில் இருக்கணும் எந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும்ண்ணே, ஆனால் இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைப்பா, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் எங்கள் யாராலையும் தாங்கிக்கவே முடியாது. சோழன் தான் நிலா விருப்பத்துக்காக நான் அவளை வெளியே கூட்டிகிட்டு போகிறதா சொன்னான். சரின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நிலா கிட்ட சோழன் வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. அட்வான்ஸ் பணத்தையும் ரிட்டன் வாங்கிட்டு வந்து வீட்டுக்காக டிவியும் வாங்கி தராங்க. அதோடு